புதுசா ஒரு போன் ஒன்றை வாங்கிட்டு நம்மளுக்கு இந்த டிக்டாக் பேஸ்புக் ஒன்று திறந்து கேளாம இருக்கிறாப்பா. இந்த சின்ன சின்ன வாண்டுகள் எல்லாம் நோண்டுது போனுகள்ல நம்மளுக்கு இயலாம இருக்கு. இலங்கை வங்கியில திறக்கலாமா, மக்கள் வங்கியில திறக்கலாமான்னு தெரியல, பிரைவேட் பேங்க் வழியை திறக்கலாமா தெரியல. இதுக்கு ஒரே ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. நம்ம அம்மாச்சி ஞான சூனியனா இதுல பேர் போனால் அம்மாச்சியை பிடிச்ச மாட்டா சகல விளக்கத்தையும் பெல்லாம் பாப்போம். அம்மாச்சி ஒரு சந்திப்பு. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. அவள் இருந்தாதான் நம்மளுக்கு நிம்மதி. அவள் விட்டுட்டு ஓடிட்டாளே, எங்க ஓடுனாள்னு தெரியா. இப்போ 9 நாளா போயிட்டு அவள் ஓடி போய். நான் தான் சொன்னேன், நான் இந்த பேஸ்புக்கு டிக்டாக்குகளை அவளுக்கு திறந்து கொடுத்ததால வந்த விரத்து தான் இது. செக் டிக்டாக்ல 4 பாட்டு போட ஆரோ ஒரு வந்து 2 கமெண்ட் பண்ண ஓடிட்டாண்ட ஓலரிக்கு. அம்மாஜி 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 வணக்கம் அம்மாஜி. வாங்க வணக்கம் அம்மாஜி. வணக்கம். புது போன் ஒன்று வாங்க அம்மாஜி. இதுக்கு கொஞ்சம் அந்த டிக்டாக்கும் பேஸ்புக்கும் கொஞ்சம் திறந்து அம்மாஜி. என்ன புது போன் வாங்கிருக்கேன்? நீ புது போன் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து என்ன என்ன கேட்ட நீ? டிக்டாக்கும் பேஸ்புக்கும். டிக்டாக்கும் பேஸ்புக்குமா? டிக்டாக் பேஸ்புக்கு திறந்து நான் கொடுத்து தான் நான் நடுத்தெருவில் நிக்கேன். நானும் நடுத்தெருவில் நிக்கேன். டிக்டாக் பேஸ்புக் திறக்கலி அடிப்படை தகுதி இருக்கணும்டா. என்ன மாதிரி சொல்ற நீ? ஏதோ வேலைக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி தகுதி இல்ல? வேலைக்கு போடுறேன்டா, ஓஎலும் ஏஎலும் கெம்பேஷன் இதுகள் முடிச்சிருந்தா வேலை கிடைக்கும். இது டிக்டாக் பேஸ்புக்குள்ள போடுறேன்டாடா, உனக்கு அதை விட தகுதி வேணும் தெரியுமா? அப்படி என்ன தகுதி வேணும் அம்மாஜி? உனக்கு ரோஷம் இருக்கா? ஓ, ரோஷம் இல்லாம இருக்குமா அம்மாஜி? உனக்கு மானம் இருக்கா? மானம் இருக்கு. வெக்கம் இருக்கா? வெக்கம் இருக்கு. சூடு சொரணை இருக்கா? எல்லாம் இருக்கு அம்மாஜி. என்ன அம்மாஜி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி? மனுஷன் அதெல்லாம் இருக்குந்தானே. பேஸ்புக் டிக்டாக் திறந்து அதுக்குள்ள நீ ஏதாவது புதினம் காட்டுற போடுறேன்னு சொன்னா வெக்கம், சூடு, சொரணை, மானம், ரோஷம், மரியாதை ஒன்றும் இருக்க கூட உனக்கு. பொறாமைய பாத்தியா? நீ எடுத்து நல்ல நல்ல எல்லாம் போடுற, நான் புது போன் வாங்கணும்னு போடக்கூடாதுன்ற. நான் நினைச்சேன் நீ சுத்தி சுத்தி எனக்கு தான் பெருவாண்டி. நான் பேஸ்புக் டிக்டாக் யூடியூப்புக்குள்ள போடுறேன்னு சொன்னா எனக்கு ஏற்கனவே இதை திறந்து ஒரு 5-6 வருஷமா போயிட்டு வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் எல்லாம் விட்டுட்டேன். இங்க பாரு உண்ட போன்லயே இந்த அடிக்கு பாரு, அகரம் துஜி என்று அடிச்சு இங்க பாரு. நான் போட்டிருக்கேன்னு ஒரு பதிவு, ஒரு டான்ஸ் ஒன்று ஓட்டிருக்கேன். இல்ல இது கீழே ஓட்டிருக்கான். உனக்கு என்ன வைத்தியமாடா ஓட்டிருக்கான்? இங்க பாரு பாரு இந்த போட்டு கேட்கணும் நீ மாறி என்னட்டு. அப்ப இங்க பாரு, அதுக்கு கீழே பாரு. உன் குடும்பம் என்னடா இப்படித்தானடா ரூசி பாத்தியா? என்ன அப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? உன் குடும்பத்தை இழுத்து கதைப்பானுங்கள், போன்றாட்சி இழுத்து கதைப்பானுங்கள், உள்ளே இழுத்து கதைப்பானுங்கள். அதுக்குள்ள வாழ்த்து சொல்லுவான் சிலவர் நல்லா இருக்கான்னு ஊக்கிப்பான், சிலவன் காரி துப்புவான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பிரஷர், சுகர் அது இது ஏறக்கூடாது. நமக்கு ஏறுச்சுன்னா இதுக்குள்ள நம்ம நின்றோம்டா வருத்தக்காரனா போயிடுவோம். இல்லையா அம்மாஜி? இப்ப இன்னொன்று தானே அம்மாஜி, இதை பார்த்துட்டு நல்ல மண் சொன்னா ஏதாவது பண்ணிது லைக் எதை பண்ணலாம் கூட தட்டிட்டு போட்டு போகலாம் தானே. அது என்ன பொறாமை செய்யற மாதிரி செய்யறாங்க? அப்படி ஊர்பட்டவன் நிறைய பேர் இருக்காண்டா. உலகத்துல 1008 பேர் 1000 கருத்தோட இருப்பான். எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். அப்ப நீ என்ன நல்லது போட்டாலும் சரி, கூடாது போட்டாலும் சரி, அதுக்குள்ள வந்து நோண்டிட்டு ஏதாவது கழிச்சிட்டு போய் அப்படியே ஒரு மென்டல் குரூப் இருக்கு. அதுக்கு எல்லாம் கவலைப்படக்கூடாது. இப்ப உனக்கு பேஸ்புக் டிக்டாக் தானே வேணும். எனக்கு எந்த பேங்க்ல திறக்கிறது? பேங்க்ல திறக்க தேவையில்ல. இந்த போன்ல உனக்கு ஒரு இமெயில திறந்து உன்னோட போன் நம்பரை பறிஞ்சு உண்ட இதை கொடுத்து எல்லாம் கொடுத்து செஞ்சா உனக்கு ஒன்று திறந்துரும். முதல் நான் சொன்ன மாதிரி வெக்கமானம், சூடு, சொரணை, ரோஷம் எல்லாத்தையும் இழக்கத்தானே போறா. என்ன அம்மாச்சி, நான் நல்லா பிரேக் டான்ஸ் ஆடுவேன் அம்மாச்சி. அதை நான் பார்த்து டான்ஸ் ஆடி போடலான்னு. நீ பிரேக் போடு, அதுல உன்னை பார்த்து நல்ல பிரேக்கா உன்னை ஏற்றுவானுங்க, நல்ல பிரேக்கா. ஓ சரியா, நீ போடு. நானே விட்டு போட்டுதான் இப்படித்தான் நான் விட்டு. இப்ப இவ்வளவு காலம் அந்த சூடு சொரணை எல்லாம் இல்லாம தான் நான் தெரிகிறேன். நீயும் அப்படி போடு சரியா? அப்படி என்ன பார்த்தா நம்ம வாழையில அம்மாச்சி, நீ திறந்து அம்மாச்சி நான் போடுறேன். இப்ப சரியா கதைக்கிறவன் கதை கேட்டும், நம்ம போடுறத போடு. அவன் கதைக்கிற கட்சி போடு, நீ திறந்து அம்மாச்சி. நல்லா ஆடுவேன் அம்மாச்சி, பாரு டான்ஸ் செஞ்சு. சரி, நான் கொஞ்சம் புடி. நான் இந்த டிக்டாக் பேஸ்புக் திறந்து கொடுத்ததுல தான்டா இவள் கொஞ்சம் காணல, இவள் மனுஷ காணல எங்கிட்டு பாதித்து வாரன். கொஞ்சம் பின்னேரம் போயிட்டவா வேணா? பின்னேரமா? பின்னேரம் ஆடுவா. காக்கா வலிப்பு மாதிரி தான் இருக்கு. இல்ல இது புதுசா வந்தது. சரி
நீ பின்னேற மூட்டா நான் உனக்கு கட்டாயம் தரம் தருவேன். சரி அம்மா. எனக்கு போயிட்டு வா. சரி அம்மா. என்ன கூட மானம் ரோஷம் வெக்கம் மரியாதை எல்லாத்தையும் இழக்க போறான் இந்த பேஸ்புக்கு கூட டிக்டாக்குள்ள வந்து பெருவாக்கிடம் கட்டவன். அவனுக்கு விளங்குமா இவக்குள்ள வந்தா 1008 பேர் காரி துப்புவானுகள் நம்ம சீரடி எட்டுமே நமக்கு என்னடாப்பா.